ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் 3 உடைய எபிசோட் 3 ட்ரெய்லர் வந்துருச்சு. என்னென்ன முக்கியமான சம்பவங்கள்லாம் அதுல இருக்குன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் என் பேர் அதித்தி. இதுதான் நீங்க முதல் தடவ நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலயே நம்மள நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்ட்டிங்ல வந்து நம்ம டேமோனும் ரனேராவும் வந்து பேசிக்கிறாங்க. நம்ம ரனேரா வந்து சொல்றாங்க, "ஐயோ! இப்ப நான் வந்து நல்லபடியா ஆட்சி பண்ணணும். எங்க அப்பாவோட நம்பிக்கையையும், இந்த மக்களோட நம்பிக்கையையும் நான் எப்படியாவது காப்பாத்தணும்" அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து போர்கள பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கும் ஆட்சி நடத்துறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. போத் ஆர் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். அயன் த்ரோன நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற பெருமையோடயே சேர்ந்து அயன் த்ரோனுக்கான ஒரு பவர், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, பிரச்சனைகள் எல்லாமே வந்து அஃப்கோர்ஸ் சேர்ந்து தான் வரப்போகுது. இன்னொரு விஷயம் வந்து அந்த கிங்ஸ் லேண்டிங்கை ரூல் பண்றது வந்து ரொம்ப கிளாமரஸான வேலைலாம் கிடையாது. பேப்பர் ஒர்க்கு, ஃபைலிங் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை இன்வால்வ் பண்ண ஒரு டீடியஸான ஜாப் அப்படின்னு சொல்லலாம். இவங்க நடந்து போய்கிட்டு இருக்கப்பவே குறுக்க மறுக்க எலி வேற ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுலேருந்தே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கிரீன்ஸ் வந்து அந்த கஜானாவையும் அந்த அரியணையையும் அவ்வளோ நல்ல நிலைமையில வைக்கல அப்படிங்கிறது. பொதுமக்கள் எல்லாருமே ரனேராவை உன்னிப்பா பார்த்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல ஒரு சின்ன தப்பு தண்டா நடந்தாலும், ஏகனும் அந்த கிரீன்ஸுமே எவ்வளவோ பரவாயில்ல போல இருக்கு, அவங்கள நல்லபடியா நம்மள வச்சிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு பேர் வந்துரும். ஸோ இப்போ ரனேராவுக்கு வந்து ஒரு ஸ்மால் கவுன்சில் இருக்கும் இல்லைங்களா? அந்த ஸ்மால் கவுன்சில் வந்து விசாரியா இருக்காங்க. விசாரியா இருக்கிறது கூட ஓகே தான். அண்ட் கார்லிஸ் இருக்காரு. கார்லிஸ் வந்து ஆக்சுவலி விசேரிஸ் உடைய ஸ்மால் கவுன்சில்லே சர்வ் பண்ணவர் தான் அவரு. ஸோ அவர் இருக்கிறதும் வந்து நல்ல விஷயம் தான். இன்னொன்னு இதெல்லாம் பார்க்குறப்ப தான் ஓட்டோ ஹைட்டவரை வந்து அப்படியே ஜெயிலே வச்சிருந்திருக்கலாம். ஆனா அவர்ட்ட வந்து நிறைய ஐடியாஸ் கேட்டிருக்கலாம். என்ன பண்ண ஏது பண்ணேன்னா அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தோணுச்சு. ஓட்டோ ஹைட்டவர் வந்து அந்த வெற்ற மொமெண்ட் பயங்கர கெத்தா நல்லா இருந்தது. ஆனா அவரை பிடிச்சி அடைச்சு வச்சிருந்தா இந்நேரத்துக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருப்பாரு. ஸோ நம்ம டேமன் வந்து நேரடியா போய் டேரான் டார்கேரியனை பார்க்க போறாரு. அவர் வந்து இப்பதான் உள்ள வர்றாரு. ஆர்மண்ட் ஹைட்டவரோட இருக்கிற அவர்கிட்ட நம்ம டேமன் வந்து போய் பார்த்து பேசி, இந்த மாதிரி நீங்க வந்து ரனேரா கிட்ட அந்த ஸ்வாட குடுத்து இப்படி சரண்டர் ஆவாங்க இல்லைங்களா? நான் வந்து உங்களுக்கு வந்து வாக்கு குடுக்குறேன். உங்களுக்கு கீழ நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்பியர் ஃபீல்டி டூ ரெனேரா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக வர்றாரு. பட் அவங்க ஒத்துக்குவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்ல. கிரீன்ஸ் ஆர் கிரீன்ஸ் ஆல்வேஸ். ஸோ கிரீன்ஸுக்கும் பிளாக்ஸுக்கும் இன்னொரு வகையில ஒரு பெரிய பஞ்சாயத்து நிச்சயமா இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. நேரடியா நம்ம டேமன் வந்து ரனேரா கிட்ட, "இந்த பாரு நீ டேமனை வந்து போட்டு தள்ளிரு, கொலை பண்ணிரு. அவன் வந்து உனக்கு த்ரோனுக்கு பிரச்சனை" அப்படின்னு சொல்றாரு. நம்ம ரனேரா வந்து ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. அப்ப நம்ம ஆலிசன்ட் வந்து அவங்கள சுத்தி வந்து ஸ்ட்ராங்கான அட்வைஸ குடுக்குறாங்க. "நீ வந்து ஆட்சி பண்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. நீ வந்து உனக்கே புடிக்கல, சரியில்ல அப்படின்னு தெரிஞ்சாலும் சில விஷயங்கள வந்து பண்ணி தான் ஆகணும். ஆட்சி பண்றதுடைய காஸ்ட்டே இதுதான்" அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுறாங்க. நம்ம ரனேரா வந்து யோசிக்கிறாங்க. இந்த ஒரு பாயிண்ட்ல நம்ம ரனேராவ வந்து சீரிஸ்ல கொஞ்சம் ஒரு மாதிரி வீக்கா காட்டுறாங்க. அதாவது வெட்டுனா தலை வந்து ஒரே இதுல துண்டாகணும். ஓட்டோ ஹைட்டவரோட தலைய வெட்டுனாங்கல்ல, ஒரே இதுல துண்டாகணும். இந்த மாதிரி முதல் தடவ வெட்டி, 2வது தடவ வெட்டி அப்படிலாம் நடக்கக்கூடாது. பிளஸ் புக் ரனேரா வந்து இன்னுமே பயங்கர ஃபோர்ஸா இருப்பாங்க ஆக்சுவலி. சீரிஸ் ரனேராவ ரொம்ப டோன் டவுன் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி டேமன் மேல டிபெண்டன்ட்டாவே மாத்தி வச்சிருக்காங்க. மேபி சீரிஸ்க்கு இப்படி எடுத்தா தான் பிடிக்கும் அப்படிங்கிறதுனாலயான்னு தெரியல. இன்னொரு விஷயமா வந்து நம்ம டேரான் டார்கேரியன் வந்து ஒரு மாதிரி ஃபேக்கான ஆளு. நம்ம ஒரிஜினல் டேரான் டார்கேரியன் வந்து வேற அப்படின்னு சொல்லி ரெடிட்லலாம் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹேர் கலர வச்சு வந்து அவங்க பயங்கர டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. டார்கேரியன்ஸ் உடைய ஹேர் கலர் இது கிடையாது. இவங்க வந்து வேற என்னமோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து அவர் தான் டேரான் டார்கேரியன்னு நினைக்கிறீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா வந்து ஒரு நல்ல விஷயம், உல்ஃப், ஹியூ, ஆடம் இவங்க 3 பேரையும் வந்து நைட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க 3 பேரையுமே வந்து நம்ம ட்ரெய்லர்ல காட்டியிருந்தாங்க. ஆப்வியஸா அவங்கள நைட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இவ்வளவு தூரம் அந்த போருக்காக நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எபிசோட் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஒரு 2 பேக் டு பேக்கா அப்படியே ஃபுல் பம்ப்டா இருந்த எபிசோட்ஸ்க்கு 3வது எபிசோட் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிருவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா இப்போ வந்து அந்த நம்ம போர் பண்ணணும், ஜெயிக்கணும், போணும் அப்படின்ற அந்த போர்ஷன்ஸ்லாம் முடிஞ்சு அந்த ரியாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமா சிங்க் ஆயிட்டே இருக்கிற டைம். அண்ட் நம்ம ரனேரா வந்து 6 மந்த் குயின் அப்படிங்கிறதுனால எல்லா பிரச்சனைகளுமே வந்து தலை தூக்க போற நேரமும் வந்து இதுதான். ஸோ நீங்க வந்து இந்த எபிசோடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. சோ ஃபார் எனக்கு வந்து சீரிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஓகே. எனக்கு சீசன் 2 உடைய அந்த கடைசி கடைசி எபிசோட்ஸ்லாம் ரொம்ப ஸ்லோவா இருந்தத கம்பேர் பண்றப்ப திஸ் இஸ் ஃபார் பெட்டர் அண்ட் திஸ் இஸ் அமேசிங் ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் சூசிங் டு வாட்ச் மை வீடியோ.